வணக்கம் நேர்களே, உங்களை எல்லாரையும் ஒரு புதிய பதிவில் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதத்துக்கு உண்டான ஒரு பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு 90 நாட்களுக்கு, அதாவது கிரகங்களினுடைய பயிற்சி மார்ச் மாதம் 30ஆம் தேதி தான் அந்த சனியினுடைய பயிற்சி இருக்குது. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 3 மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன நீங்கள் சில உத்தேசங்கள் எடுக்கணும், அடுத்து பார்த்திங்கன்னா என்னென்ன முயற்சிகள்லாம் நீங்கள் பண்ணலாம், இல்லை சில பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும், அந்த வேலையில் என்னென்ன மாதிரியான ஒரு விளைவுகள் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்கு அதிபதி அந்த புதன் பகவான். புதன்னு சொன்னாலே பார்த்திங்கன்னா திறமைக்காரகன், ஒரு ஞானக்காரகன், அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பாசத்திற்காக ஏங்குபவர்கள். பாசம்தான் இவங்க வாழ்க்கையில் எப்போதுமே ஒரு முக்கியமாக இருக்கும். ஆனால் அந்த பாசத்தினால ஏமாற்றப்பட்டவர்களும் அதிகமான பேர் இந்த மிதுன ராசி அன்பர்கள் தான். கடந்த ஒரு வருடத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு வருடம்னு சொல்றதை விட ஒரு 6 மாதத்தில் அந்த பாசத்தினால ஏமாற்றப்பட்டவர்கள், யாரை நம்பி இருந்தீங்களோ இந்த மிதுன ராசி என்பர்கள், அவர்களாலேயே புறம் முதுகுல குத்தக்கூடிய அளவிற்கு இந்த மிதுன ராசி என்பர்கள் பலவிதமான ஒரு வழிகளை கடந்து அந்த வழிகள் எல்லாமே தீருமா, இந்த 2025 எனக்கு தொடக்கம் எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு பெரிய சந்தேகம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கு. ஏன்னா அஷ்டம சனியின் போது பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில இழக்கக்கூடாததெல்லாம் இழந்துட்டீங்க. அதிகப்படியான கடன் மூலமாக அந்த எதற்காக அந்த கடனை வாங்கினீங்க, உங்களை சார்ந்து இருப்பவர்களுக்கு, உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த குடும்ப நபர்களுக்காக, குழந்தைய அதாவது தங்கச்சியை படிக்க வைக்கணும், தம்பியை படிக்க வைக்கணும், அம்மா அப்பாவை நல்லா காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியான தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கு எந்த விதமான ஒரு வாழ்க்கையில எந்த விதமான ஒரு அதிருப்திகரமான ஒரு செயல் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக உங்களை நீங்களே ஒரு மெழுகாக உருக்கி கொண்டு அவ்வளோ ஒரு கடின உழைப்பு போட்டு நீங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணீங்க. ஆனால் இன்னைக்கு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்தீங்களோ ஒரு எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி செய்திருக்கிறீங்க. நீ நான் உனக்கு இன்னைக்கு செய்கிறேன், நீ எனக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கண்டிஷனும் போடலை. ஆனால் மற்ற அன்பர்களாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, இன்னைக்கு நான் உனக்காக கொடுக்குறேன், அதை நான் கடனாக தான் கொடுக்குறேன், ஆனால் நீ எனக்கு உனக்கு எப்போ வருதோ அப்போ எனக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு பளிர்னே சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் மிதுனராசி அன்பர்கள் நீங்கள் அப்படி பண்ணவே இல்லை. உங்கள் கையில் இருந்தது அப்போ கொடுத்தீங்க. ஆனால் இப்போ இன்னைக்கு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய ஒரு சிக்கலில் மாட்டிட்டு இருக்கிறீங்க. பணம் சம்பந்தமான சிக்கல்கள், தொழில் சம்பந்தமான சிக்கல்கள், சில பேருக்கு வேலை வாய்ப்பையே இழந்து இஎம்ஐ கட்டுறதுக்கு கூட வாய்ப்பு இல்லாமல் ஒரு 2 மாதமாக வேலை இல்லாமல் சும்மா இருந்தால், அதுவும் மிதுனராசி அன்பர்கள் ஒரு 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 சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் வீட்லேயே முடங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த அளவிற்கு அந்த அஷ்டம சனியின் பொழுது அனுபவித்த பெரிய துயரங்களை எல்லாத்தையும் கடந்து வந்துட்டு இருக்கிற டயத்தில் கடந்த ஒரு 6 மாதமாக பார்த்தீங்கன்னா இந்த யாரை நம்பி நீங்கள் செஞ்சீங்களோ அவர்களால் புறமுதுகில் குத்தப்பட்டிருப்பீங்க இந்த மிதுன ராசி என்பர்கள். ஒரு பக்கம் அந்த குடும்ப வழியை தாங்கி இருந்தாலும் மறுபக்கம் அந்த வேலை வாய்ப்பில் மிகப்பெரிய சிக்கல்கள் எல்லாம் சந்திச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க மிதுன ராசி என்பர்கள். உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த புதனாகப்பட்டவர் இந்த 90 நாட்கள்ல எந்த மாதிரியாக பயணிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 90 நாட்கள்ல இந்த ஜனவரி மாதம் உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு 6ஆம் இடத்துல பயணிக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துலையும் பயணிக்கிறார். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த முதல் 3 மாதத்துல நீங்க தேவையில்லாத முயற்சிகள்ல ஈடுபடக்கூடாது இந்த மிதுன ராசி அன்பர்கள். இந்த மிதுன ராசி அன்பர்கள் இந்த ஜனவரி பிப்ரவரி மாதம் நீங்கள் எந்த முயற்சியுமே எடுக்கக்கூடாதுங்க. யாருக்காவது வேலை இழப்புகள் இருந்தால் ஒழிய நீங்கள் அதற்குண்டான ஒரு முயற்சிகள் மட்டும் எடுங்க. புதுசாக நான் வேலையை விடணும், 2025 எனக்கு ஆஃபர் கிடைச்சிருக்கு, அதனால நான் பிப்ரவரி மாதம் நான் போய் சேரணும் அப்படின்ற மாதிரியாகலாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் எந்த விதமான ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு டிசம்பர் மாதம் கொடுத்த அந்த
வாய்ப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி பிப்ரவரியில் ஏமாற்றப்படும் ஒரு வாய்ப்புகளாக தான் இருக்கும். மார்ச்சுக்கு மேலே தான், பிப்ரவரி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 60 நாட்கள் கழித்து அந்த மார்ச்சில் உங்களுக்கு என்னென்ன அவங்க அந்த இடத்துல நான் மார்ச்சில் வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படியான்ற மாதிரியான சில நாள் கேட்டுக்கோங்க. அதாவது எக்ஸ்டெண்டட் பீரியட் கேட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிலிருந்து தப்பிச்சு வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி மார்ச் மாதம் தான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வர்றாரு. அந்த 10ஆம் இடத்துல வரும்போது தான் உங்களுக்கு உண்டான தேவைகள் நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். அதனால இந்த மார்ச் மாதத்துலேருந்து என்னென்ன முயற்சிகள்லாம் எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க. ஆனால் பெரிய அளவுக்கு இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த 2025 திட்டமிடவே இடாதீங்க. ஏன்னா பெரிய அளவுக்கு திட்டமிடும் போது மே மாதத்துக்கு அப்புறம் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு வர்றதுனால தேவையில்லாத இழப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த 90 நாட்கள்ல அந்த பிப்ரவரி மார்ச்ல செய்ய வேண்டிய ஒரு விஷயங்கள் எல்லாமே நீங்க எந்த அளவுக்கு ஒரு கிளீனா செஞ்சு முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு செய்துட்டீங்கன்னா கண்டிப்பா அதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். சில பேர் நாங்க ஃபாரின் போறதுக்கு ஆசைப்படுறோம், வெளிநாட்டு முயற்சிகள் பண்ணலான்னு இருக்கிறோம், அந்த மாதிரிலாம் எங்களுக்கு எப்படி இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்குறதுக்கு இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டு முயற்சிகள்ன்றது பார்த்திங்கன்னா ஜனவரி மாதத்துலேருந்தே உங்களுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு வாய்ப்பை கொடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். நீங்கள் உள்ளூரில் வேலை செய்யும்போது தான் சில பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த ஜனவரி பிப்ரவரியில் வரும். வெளிநாட்டு முயற்சிகளுக்கு இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த 90 நாட்கள் அதிகப்படியான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அந்த புதன் பகவானும் சாதகமாக இருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சனி பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த 90 நாட்களுக்கு வெளிநாட்டு முயற்சிகளில் நிறைய ஒரு சாதகமான ஒரு பலன்கள் ஏற்படும். ஏற்கனவே வெளிநாட்டில் வேலை இழந்து இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதமே அந்த வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு முழு வாய்ப்புகளும் இருக்குது. 100% உங்களுக்கு பிப்ரவரி மாதத்துல வேலை கிடைச்சிடும். வேலை இல்லை அப்படின்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த வருடத்துல கிடைக்காது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த வருடத்துல இந்த 90 நாட்கள்ல நீங்க திட்டமிட வேண்டிய ஒரு நடவடிக்கை என்ன அப்படின்னா கொஞ்சம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த பிரிஞ்சு போனாதான் இந்த வருடம், இந்த 2025 உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை கொடுக்கும். அப்படி இல்லாமல் நாங்கள் ஃபேமிலியோடு தான் இருப்பேன், ஃபேமிலியோடு தான் சில விஷயங்களை செய்வேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா அந்த ஃபேமிலி சம்பந்தமாக, குடும்பம் சம்பந்தமாக சில பிரச்சனைகள் தலை தூக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். தேவையில்லாத இழப்புகள், தேவையில்லாத விரய செலவுகள், விரயம்ன்றது பார்த்தீங்கன்னா சாதாரண விரயம் கிடையாது, தொழில் ரீதியான விரயம். யாருக்காவது கடன் கொடுப்பீங்க, அந்த கடன் திரும்ப வர முடியாத ஒரு சூழ்நிலை. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இப்போ கொடுக்கக்கூடிய அந்த கடனாகப்பட்டது இன்னும் 2 வருடங்கள் கழிச்சு தான் உங்களுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலையே இருக்கும். அதனால பணம் விஷயத்துல ரொம்ப நீங்க கராரா இருந்துட்டீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பர்கள், ஏன்னா ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிட்டீங்க இந்த பணம் விஷயமாக. அதனால இந்த வருடமாவது இன்னும் பணம் விஷயத்துல எந்த அளவுக்கு ஒரு ஜாக்கிரதையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை இந்த மிதுன ராசி என்பர்கள் சந்திக்க போறீங்க இந்த அடுத்து வரக்கூடிய இந்த 90 நாட்கள்ல. நிறைய மிதுன ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்களாக இருக்கிறீங்க, எங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ல சக்சஸ் ஆகுமா? ஏன்னா இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச்லாம் பார்த்தீங்கன்னா அதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த டைமே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் மூலமாக உங்களுக்கு ஏப்ரல் மேல சில விஷயங்கள்லாம் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதெல்லாம் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடின உழைப்பு போடணும். மாணவர்கள் அதிகப்படியான ஒரு உழைப்பு போட்டிங்கன்னா இந்த வருடம், இந்த 2025 இந்த 3 மாதங்களில் போடக்கூடிய அந்த உழைப்பாகப்பட்டது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய மாதங்களில் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு இடத்துல செட்டில் ஆகிறது, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் செட்டில் ஆகிறது, அதாவது பிளேஸ்மெண்ட்டில் நீங்கள் செலக்ட் ஆகிறது. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஏன் மிதுன ராசி அன்பர்கள் மாத்திரம் செலக்ட் ஆகணும் அப்படின்னு இப்போ கேட்டிங்கன்னா கண்டிப்பாக
நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நேரம். எதனால் வெற்றி பெறீங்க? கடின உழைப்பின் மூலமாக. அதுதான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. ஏன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அந்த உழைப்பை கொடுக்க போறாரு, அடுத்து வேலையை கொடுக்க போறாரு, உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வருமானத்தையும் கொடுக்க போறாரு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. அடுத்து இந்த மார்ச்சுக்கு அப்புறம் உங்களுடைய ராசி அதிபதி 11ஆம் இடத்திற்கெல்லாம் வர்றதுனால நீங்க எந்த விதமான ஒரு கவலையுமே பட வேண்டாம். அதாவது பணம் சம்பந்தமாக, வருமானம் சம்பந்தமான அடுத்தடுத்த உயர்வுகள் இருக்கும். கொஞ்சம் சில ஸ்ட்ரகிள்ஸோட சேர்ந்த உயர்வுகளாக இருக்கும். அதற்கு ஒரு இடமாற்றம்ன்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ஒரு நிச்சயிக்கப்பட்ட ஒன்றா இருக்கு. அதை இந்த பிப்ரவரி மாசத்துல இருந்து நீங்க அந்த ஒரு பிளேஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றியை அடையக்கூடிய ஒரு நாட்களாக தான் இந்த 90 நாட்கள் இருக்க போகுது. இந்த ராசி அன்பர்கள் இந்த 90 நாட்கள்ல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வள்ளி தெய்வானையோட இருக்கக்கூடிய அந்த முருகனை வழிபாடு பண்ணணும். மிதுன ராசி அன்பர்கள் அந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த வள்ளி தெய்வானையுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த முருகனை வழிபாடு பண்ணும்போது அங்க ஏதாவது ஒரு வேண்டுதல்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வருடத்தின் தொடக்கம் இல்லையா, இந்த 90 நாட்கள்ன்றது ஒரு முக்கியமான தொடக்கம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா மே மாதத்துக்கு அப்புறம் அந்த குரு பகவான் அந்த இடத்துல வர்றதுனால, உங்க ராசியிலேயே சஞ்சரிக்க போறதுனால சில தேவையில்லாத தடைகளை தவிர்ப்பதற்கு நம்ம இந்த வேண்டுதலை வைக்க போறோம் இந்த திருப்பரங்குன்றம் முருகன் மீது. அந்த வேண்டுதல் மூலமாக தான் இனி வரக்கூடிய காலங்கள், இந்த 90 நாட்கள் கழித்து இந்த 90 நாட்களையும் ஏற்படக்கூடிய அந்த தடைகளை தவிர்ப்பதற்கு தான் இந்த வழிபாடு நம்ம பண்ண போறோம். இதை பண்ணும்போது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன், அதாவது எந்த அளவுக்கு நீங்க அந்த வள்ளி தெய்வானையோட சேர்ந்து நீங்க திருப்பரங்குன்றம் தான் போகணும் கிடையாது, உங்க இடத்து பக்கத்திலேயே வள்ளி தெய்வானையோட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த முருகனை வழிபாடு பண்ணுங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த 90 நாட்களில் இருந்தே நீங்க அனுபவிக்கலாம். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய ஜாதகப்படி, சுய ஜாதகப்படி தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.